ஒன் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில், அதாவது ஸ்லைஸ் ஜூஸ் பாட்டில் இருக்குங்களா, அந்த ஜூஸ் பாட்டில எப்படி வந்து ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஆர்கனைசரா மாத்திக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அந்த பாட்டிலோட ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் கட் பண்ற மாதிரி அழகா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சைடுல எல்லாம் நான் மார்க் பண்ற மாதிரி மார்க் பண்ணி ஹோல்ஸும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸ்வரி, மகி, தேவி, மணிமேகலை, தீபன், தன்ஷிகா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கட்டப்பை ஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஹைட் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கை அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம், இல்லை இப்படியே யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு ஸ்டிக்கையும் நம்ம எடுத்திருக்க அந்த டேப் ரோல்ஸை வந்து அழகாக இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து 2-in-1 ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் ரோல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு அங்கே உங்களுடைய ஃப்ளவர்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பெயிண்ட் எடுத்து அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.